த மாயன் கேலண்டர். இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டாபிக் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. இது என்ன அப்படின்னா, பிரமிட்ஸ் காலத்தில் வாழ்ந்த மம்மீஸ் வந்து அந்த கோள்கள் இதெல்லாம் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கேலண்டர் ஒன்று அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து 12 அதாவது 2012 12வது நாள் 12வது மாதம் இந்த உலகம் வந்து அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து அவங்க கேலண்டர் வந்து க்ரியேட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி 2012 ரூம்லெஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சூரியன்லேருந்து ஒரு கருப்பு ஹோல் வருது, நம்ம உலகம் வந்து அழிய போகுது அப்படின்றது. இது வந்து சயின்டிஃபிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து 2012 உலகம் அழிஞ்சிருக்கலாம், நம்ம வந்து ஒரு மாயமான உலகத்துக்குள்ளே போயிருந்துருக்கலாம், உலகம் அழிஞ்சதே தெரியாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்கள் வந்து வேகமாக மூவ் ஆகுது அப்படின்னு. 2012க்கு முன்னாடி வரைக்குமே 1 வீக்கை வந்து க்ராஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப நாள் பண்ணியிருக்கும். இப்போ 1 இயரை வந்து ஒரு சொடக்கு போடுற நிமிஷத்தில் நம்மளால் க்ராஸ் பண்ணிட முடியுது. 2026 நியூ இயர் இருந்ததுன்னா 2027 நியூ இயர் அடுத்ததே டக்குன்னு வர்ற மாதிரி இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா, ஃபோன் நம்ம லேண்ட்லைன்லேருந்து பட்டன் ஃபோன் கன்வெர்ட் ஆகிறக்கே 30 வருஷத்துக்கு ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த 10 இயர்ஸ்க்குள்ளே நம்ம 5G வரைக்கும் வளர்ந்துருக்கோம். நெட்வொர்க் டெக்னாலஜி எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.